அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு மதுரை தங்கமிட்டு சமையல்ல என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. இப்போ நல்லா அலசிடணும். ஏன்னா தூசி மண் எல்லாமே இருக்கும். 4 டைம் 5 டைம் நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் நைட்டு ஃபுல்லாக அப்படி கட்டி வச்சிட்டோம்னா இப்படி பாருங்கள் நல்லா முளைப்பு வந்துடும். கம்பு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி சாரில் அரைச்சிக்கிறலாம். பாருங்கள் கம்பு மிக்சி சாரில் இப்படி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ மிக்சி சாரை கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வடிகட்டியாச்சு. இன்னும் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த பாலை நல்லா வேக விட்டுக்கிறணும். அப்பப்போ கிடி விட்டே இருக்கணும், அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. இன்னொரு ஸ்டவ்வில் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அந்த பெரிய கப்பில் 1 கப்பில் வெள்ளை எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த வெள்ளை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே ஒரு துண்டு சுக்கு இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சுக்கு இல்லாதவங்க ஏலக்காவோட சேர்த்துக்கங்க. பாருங்கள் சூப்பரான கம்பு பால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சூப்பரான கம்பு பால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதுவும் பெண்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இரும்பு சத்து இந்த கம்பில் நிறைய இருக்குது, எடுத்துக்கங்க. பசங்களுக்கும் கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.